வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் எது? அந்த கோவிலுக்கு நீங்க கால் மிதிச்சாலே உங்களுக்கு யோகம்ங்க, தடையெல்லாம் விளைகிறோம். என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்துக்கு உயிர் கிடைக்கும். இப்ப பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தரணி ஆள்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் தரணி ஆள்றாங்க? அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப பேர் கஷ்டத்திலையும், ரொம்ப பேர் முடக்கத்திலையும், ரொம்ப பேர் நல்ல உயர்வுல தான் இருக்காங்க. ஆனா இந்த திருக்கோவில், நான் சொல்லக்கூடிய உங்க நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவிலுக்கு நீங்க ஒரு முறை போய் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்க இதை உணர முடியுங்க. அதான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிர்ஷ்டமான கோவில், அந்த நட்சத்திர கோவிலே அதுதான். சரி, அதை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல்ல புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கிறங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிறங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடிக்கடி உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வீடியோக்கு நல்லது நடக்கட்டும். சரி, இப்போ நம்ம 27 நட்சத்திரங்களுக்குமே நம்ம முழுமையாக நம்ம வீடியோ கொடுக்க போகிறோம் தெளிவாக. இதில் உங்களுடைய பறவை எது, உங்களுடைய விருட்சம் எது, உங்களுக்கான மிருகம் எது, எல்லாத்தையுமே இதில் நம்ம ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோ ஹிட் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். மேஷ ராசி, ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னா அங்கார பகவான், செவ்வாய் பகவான் தான் அந்த ராசிக்கும் அதிபதி. அந்த அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்களும் மேசராசியில இருக்கு. நான் அதுக்கான வீடியோ நான் நேற்றுக்கு போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் முதல் கமெண்ட்ல கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. அந்த நட்சத்திரத்தில் உள்ள பலனை, இந்த கோயில் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பலன் பெறணும். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் முழுமையான வீடியோ நம்ம கொடுக்க போறோம் இல்லையா? இந்த பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மேசராசியில தான் இருப்பாங்க. அற்புதமான நட்சத்திரங்க. சுக்கிர பகவான் நட்சத்திரம், சுபபோகத்தோட வாழக்கூடிய நட்சத்திரம். ஆனா அப்படி இல்லையே, பிரச்சனை இருக்க, திருமண தடை இருக்க, குழந்தை பாக்கியமின்மை இருக்க, உடல் நோவு இருக்க, என்னால வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், கட்டவே முடியலையே, இப்படி பலவிதமான தொழில்ல எல்லா விதத்திலையும் சிக்கல்களையும் சிரமத்தையும் தடைகளையும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறேங்க. இந்த ஆலயத்துக்கு நீங்க போய் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க வாழ்வில மிக மிக உயர்வுக்கு நீங்க போகக்கூடிய அதிசயத்தை பார்க்க முடியும். அதே போல உங்களுடைய பறவை, உங்களுடைய விருட்சம், உங்களுடைய மிருகம், இதெல்லாம் நீங்க எங்கெங்க வைக்கணும், எந்த இடத்துல வச்சிருந்தா உங்களுக்கு யோகம், இப்படி எல்லாம் நம்ம இந்த வீடியோல தான் முழுமையா பார்க்க போறோங்க. சரிங்களா? இப்போ இந்த பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பாருங்க. அதாவது நீச்சமாயிருக்க கூடாது, வக்கரமாயிருக்க கூடாது, அசுப கிரகத்துடைய பார்வையில், அசுப கிரகத்துடைய சேர்க்கையில், அதாவது சனி பகவானோட இல்ல ராகு கேதோட சேர்க்கையில் 6, 8, 12 இந்த மாதிரி ஸ்தானங்களிலே மறைந்து இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். இந்த போராட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, இமாலய வெற்றியை கொடுக்கக்கூடியதாங்க நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம். சரி, பார்க்கலாம். அதாவது உங்களுடைய உங்க நட்சத்திரத்தினுடைய அதிர்ஷ்ட கோவிலுடைய பேர் தெரியுமா? அந்த ஆலயத்தின் நாயகனுடைய பேர் என்ன தெரியுமா? விசேஷமானவருங்க. அதாவது கஞ்சனூர். நீங்க அந்த ஊருக்கு போனோம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவான அட்ரஸ் கொடுக்குறேன் பாருங்க. கஞ்சனூர் அஞ்சல், துகளி வழி, திருவிடை மருதூர் வட்டம், தஞ்சாவூர் மாவட்டங்க. இந்த இடத்துடைய முகவரி இதுதான். சரி, அந்த ஆலயத்தினுடைய நாயகன் பேர் என்ன? அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோவில் தாங்க அது. அந்த ஆலயத்துல அக்னீஸ்வரராக இருக்காருங்க. மயிலாடுதுறையில் இருந்து எங்கெல்லாம் நீங்க போகலாம், எப்படி எல்லாம் போகலாம் அப்படிங்கிற வழியை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. மயிலாடுதுறையில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் அந்த தொலைல இருக்கிறது. கும்பகோணத்தில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைல இருக்குங்க இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த வழியிலேயே நீங்க போகலாம். இந்த 2 ஊர்லயுமே பஸ் இருக்கு, நீங்க போறதுக்கு போக்குவரத்தும் இங்க இருக்கிறதுங்க. இந்த கோவிலுடைய நடை எப்ப திறப்பாங்க மூடுவாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. காலையில 7 மணிக்கே இந்த கோவில் நடை திறக்கப்பட்டு
11 மணி வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் மாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 8 மணி வரைக்கும் இருக்குங்க. பிரம்மனுக்கு இங்க என்ன அப்படின்னா, இந்த ரொம்ப பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு இல்லையா, திருமணம் ஆகாம தடைகளா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பா திருமணம் கைகூடும். ஏன் அப்படின்னா பிரம்மதேவருக்கு சிவபெருமான் திருமண காட்சி தந்த ஆலயம். ரொம்ப அற்புதமான ஆலயங்க. 63 நாயன்மார்களின் ஒருவரான மானகஞ்சார நாயனார் அவதரித்து வழிபட்ட சிறப்பான ஆலயம் இதுதான். சரி, உங்களுடைய பறவை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, உங்களுடைய பறவை அதிர்ஷ்டம் தரக்கூடிய பறவை என்ன அப்படின்னா காக்கை. கண்டிப்பா காக்காவுக்கு ஸ்வீட்டு இல்ல காராப்பூந்து இந்த மாதிரி ஏதாவது நீங்க கொடுத்து வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்க வீட்டுக்கு தேடி வருதா, ஏதாவது உணவு வைங்க. உங்களுடைய விருட்சம் மரம் இருக்கு இல்லையா, நெல்லி மரம், உங்க வீட்டுல நெல்லி மரம் கண்டிப்பா இருக்கணுங்க. லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். சரிங்களா? உங்களுடைய மிருகம் என்ன அப்படின்னா ஆண் யானைங்க. ஆண் யானை உங்களுடைய மிருகம். அந்த யானையை கூட நீங்க பெட்ரூம்ல ஒரு போட்டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெல்லி மரத்தையும் அதே போல நீங்க வச்சுக்கலாம். காக்கையை வைக்க வேணாம். கண்டிப்பா காலையில காக்கா தரிசனம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தடையெல்லாம் விலகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெல்லி மரம் வீட்டுல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இல்லை வைக்கவே இல்லை அப்படின்னா நான் சொன்ன பார்த்தீங்களா, போட்டோவில் கூட நெல்லி மரம் இருக்கிற மாதிரி லாமினேஷன் பண்ணி உங்களுடைய பெட்ரூம்ல ஹாலில் வைங்க. நல்லா கொஞ்சம் இருக்கிற பெருசா வைங்க. உங்களுக்கு தினமும் பார்க்குற மாதிரி இருக்கட்டும். பெரிய மாற்றம் கிடைக்குங்க. அதாவது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பா எல்லோருமே தரணி ஆழ்வார்கள். இந்த ஸ்தலத்துக்கு நீங்க போய் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அக்னீஸ்வரர் திருக்கோவில் ரொம்ப ரொம்ப விசேஷமான பரணி நட்சத்திரத்தை தரணியால வைக்கக்கூடிய இந்த ஆலயம் உங்களுடைய நட்சத்திர ஆலயம். இந்த ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெரிய மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. எல்லா பிணிக்கும் அந்த கோவிலே மருந்து உங்களுக்கு. சரிங்களா? உங்களுடைய பறவை காக்கை, உங்களுடைய விருட்சம் நெல்லிமரம், உங்களுடைய மிருகம் ஆண் யானை, இதுதாங்க உங்களுக்கு விசேஷமானது. கண்டிப்பாக அடுத்த வீடியோல கிருத்திகை நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். ஏன்னா தொடர்ச்சி 27 நட்சத்திரங்கள் நம்ம கொடுக்க போறோம். இன்னும் சில முக்கியமான தகவலும் நம்ம இடையில கொடுப்போம். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர்.